பல நூற்றாண்டு வரலாற்று சான்றுகளை கொண்டதும் அரிய வகை பறவைகள் அதிகம் வசிக்கக்கூடிய பல்லுயிர் வளம் கொண்டதுமான மதுரை மாவட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி மலைக்குன்றுகள் கொண்ட பகுதிகள் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எனும் பெருமையை பெற்றுள்ள அரிட்டாப்பட்டி மதுரையிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலைக்கும் பெருமாள் மலைக்கும் இடையில் அழகிய மலையில் சூழ் கிராமமாக அரிட்டாப்பட்டி அமைந்துள்ளது. 7 மலைக்குன்றுகள், பல்வகை மரங்கள், பலதரப்பட்ட செடி கொடிகள், விலங்குகள், ஊர்வன, பரப்பன, இயற்கையோடு இணைந்து வசிக்கும் மக்கள் மற்றும் ஆண்டு முழுவதும் செழித்து நடக்கும் விவசாயம் என பசுமை போர்த்திய கிராமமாக அரிட்டாப்பட்டி திகழ்கிறது. மேலும் இங்குள்ள கண்மாய்கள் எப்போதும் நீர் நிறைந்தே காணப்படுவதுடன் கடும் கோடையிலும் வற்றாத நீர் சுனைகளும் இங்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மலை குன்றுகளில் சமணர் கால குகைகள், சமணப்படுகை, மகாவீரர் படைப்பு சிற்பம் போன்றவையும் இன்றளவும் பாரம்பரிய சின்னங்களாக இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 2015ஆம் ஆண்டு முதல் அரிட்டாப்பட்டியில் பல்வேறு ஆய்வுகள், வரலாற்று மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே நடத்தப்பட்டு வந்த நிலையில் பல்லுயிர் வளம் கொண்ட அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரத்தை உள்ளடக்கிய மலைக்குன்றுகள் கொண்ட 193.215 ஹெக்டேர் பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய உயிர்ப்பன் மையம் வாய்ந்த பகுதியாக அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு உள்ளூர் சமூகத்தின் பங்கேற்புடன் பல்லுயிர் பாதுகாப்பு முயற்சிகளை வலுப்படுத்தும் என்பதாலும் இப்பகுதியின் வளமான உயிரியல் மற்றும் வரலாற்று களஞ்சியத்தை பாதுகாக்கவும் உதவும் என்பதாலும் அரசின் இந்த அறிவிப்பு சுற்றுச்சூழல் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா.